உன் உள்ளத்தில் பரிசுத்தம் உண்டா? உன் பாத்திரத்தில் எண்ணெய் உண்டா? உன் இதயத்தில் இயேசு உண்டா? மணவாளன் இயேசு விரைவில் வரப்போகிறார். கிறிஸ்து ஆலயத்தின் பிள்ளைகளே, வாலிபரே, பெரியோரே, இந்த கேள்விக்கடை உங்களை நோக்கித்தான் வருகிறது. இதற்கு உங்கள் பதில் என்ன? சற்று சிந்தித்து பாருங்கள். இதோ இதற்கு பதிலளிக்க விரைந்து வருகிறார்கள் நம் ஞாயிறு பள்ளி பிள்ளைகள். வேதத்தில் 10 கன்னிகைகளை பார்த்தோம். இதோ 10 பிள்ளைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அக்கா அக்கா, எனக்கு ஒரு சின்ன பயம் வருது அக்கா. என்ன பயம் உனக்கு? நீ ஏன் பயப்படுற? ஆண்டவர் வரும்போது என் விளக்கு அணிஞ்சு போய் புத்தி இல்லாத பிள்ளையா ஆயிடுவேன்னு பயமா இருக்குக்கா. அந்த பயம் ஆண்டவர் வர வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆண்டவரை உண்மையா நேசிக்கும் போது தேவையில்லாத பயம் எல்லாமே போயிடும். தேவ பயம் மட்டும் இருக்கும். அது என்ன பயம்னா, ஆண்டவர் நம்மளை தண்டிப்பார் என்ற பயம் இல்லை, நம்ம ஆண்டவரை ஹர்ட் பண்ணிடுவோமோ என்ற பயம். நம்ம வாழ்க்கையில எண்ணெயை சேர்க்கிறதுக்கு ஒரே வழி, கர்த்தருக்கு பயந்து பாவத்தை வெறுத்து வாழணும். டெய்லி ஆண்டவருக்கு பயந்தா எப்போ ரீல்ஸ் பாக்குறது, எப்போ இன்ஸ்டா பாக்குறது, இந்த எண்ணெயை சேர்க்கிற வேலை எல்லாம் நமக்கு ஒத்து வராது. நம்ம ஆயத்தமா இருக்க, நம்ம விளக்கு அணையாம இருக்க, we have to pay a price. That is eating sinful life. இந்த ரீல்ஸ், இன்ஸ்டா இது மட்டும் இல்ல, பேட் திங்ஸ் எல்லாம் விட்டு ஆண்டவரோட ஒட்டு, நீ ஹெவனுக்கு ஃபிட். சின்ன வெட்டாம இயேசுவோட ஒட்ட ஷார்ட்கட் ஏதாச்சும் இருக்கா? ஏய், ஒரு ஸ்ட்ரெயிட் ரூட் இருந்தா ஒரு குறுக்கு ரூட்டு, ஒரு கிறுக்கு ரூட்டு கண்டிப்பா இருக்கும். வாங்க போய் தேடலாம். நம்ம குறுக்கு வழியிலலாம் போகவே கூடாது. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நேரோ கேட் நேரோ வே, இடுக்கமான வாசல் இடுக்கமான வழி. இதுதான் நம்ம விளக்குல எண்ணெய் சேர்க்கிற நல்ல வாழ்க்கை. அண்ணா, அவங்க போற வழி ஈஸியாவும் இருக்குது, ஜாலியாவும் இருக்குது. நம்ம போற பாதை ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆண்டவர் பாதை இப்படிதான் இருக்குமா? இந்த குறுகிய பாதை கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா முடிவு மகா சந்தோஷம். தீர்மானம் எடுக்கிறது நம்ம கையில இருக்கு. கடின பாதையை கடக்க கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துவார், வழி காட்டுவார். பயப்படாதே. விலைக்கிரியம் செலுத்த போராடி வெற்றி பெற தயங்கி விடாதீர்கள். மணவாள நேசோடு வாழப்போகிற அந்த மகிமையான வாழ்வுக்கு முன் இந்த கடினமான பாதை தூசி போன்றது. அவருடைய அன்றாட வாழ்விலே தங்கள் உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வாறு வளர்கிறார்கள் என்று நாம் பார்ப்போம். இன்னும் ஹோம் ஒர்க்கும் முடிக்கல, அசைன்மெண்ட்ஸும் எழுதல, எக்ஸாமுக்கும் படிக்கல. ஒரே போர் அடிக்குது, தூக்கமா வருது. எவன் தான் இந்த எக்ஸாம் எல்லாம் கண்டுபிடிச்சானோ? இந்த எக்ஸாமு, இந்த ஹோம்ஒர்க்கு எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆன்லைன் கேமுக்கு ஒரு ஆள் குறையுது, வந்து ஆடுறியா? மம்மி டாடி தான் வீட்டில் இல்லையே, ஏன் பயப்படுற? சும்மாவா? யாம் இருக்க தைரியமே, சிச்சி யாம் இருக்க பயமே. நீ சொல்றது கரெக்டு தான். லைஃப் என்ஜாய் பண்ணுவோம், ஒரே டென்ஷனா இருக்குது. சரி வா, கேம் ஆடலாம். லைஃப் என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் கேம் ஆடிட்டு சில் பண்ணலாம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ஏசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஏசு வருகின்றார், எதிர்கொண்டு செல்லுவோம். என்னம்மா சமாதானம்? பாட்டுலாம் பலமா இருக்கே. ஆண்டவர் சமூகத்துல பைபிள் வாசித்து ப்ரே பண்ணா
சந்தோஷமா பாட்டோ வரும், நம்ம வாழ்க்கையே சந்தோஷமா மாறிடும். எனக்கு எக்ஸாமுக்கு படிக்க, ஹோம்ஒர்க் பண்றதுக்கே டைம் இல்லை, டெய்லி பல்லு தேய்க்கிறதுக்கு டைம் இல்லை, வாரத்துக்கு ஒரு வாட்டி குளிக்கிறதுக்கு டைம் இல்லை. இதுல பைபிள் படிக்க டைம் எங்க இருக்கு, ப்ரேயர் பண்ண டைம் எங்க இருக்கு? நானும் முன்னெல்லாம் இப்படித்தான் சோம்பேறியா இருந்தேன். ஆமா, நீன்னு இந்த சோம்பேறி மாதிரி பல்லு தேய்க்காம குளிக்காம படிக்காம தானே இருந்த. அதான் எனக்கு நல்லா தெரியுமே. இப்ப எப்படி மாறிட்ட? ஆண்டவர் வார்த்தையால என்கிட்ட பேச பேச சின்ன சின்ன தீர்மானமா எடுக்க ஆரம்பிச்சேன். நல்ல தீர்மானம், குட்டி குட்டி தீர்மானம். சின்ன சின்ன தீர்மானமா? அது என்ன? இஷ்டத்துக்கு ஊர் சுத்தாம இருக்கிற தீர்மானம், இஷ்டத்துக்கு நொறுக்கு தீனிய தின்னாம இருக்கிற தீர்மானம், இன்னைக்கு லெசன் இன்னைக்கே படிக்க, இன்னைக்கு ஹோம்ஒர்க் முடிக்கிறதுக்கு இன்னைக்கே தீர்மானம், எல்லாத்துக்கும் மேல டச் போன தேவையில்லாம டச்சே பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம். இப்படி தீர்மானம் எடுத்ததால என் உள்ளான வாழ்க்கையில கொஞ்சம் என்னையும் வாங்க முடிஞ்சது. இதுக்கெல்லாம் ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல் வேணுமே. இது யோகா இல்ல செல்ஃப் கண்ட்ரோல் பண்றதுக்கு. இது ஆவியானவருடைய பலத்துல, ஹோலி ஸ்பிரிட்டோட ஸ்ட்ரென்த்ல வாழ்ற ஒரு வாழ்க்கை. நீனும் தீர்மானம் எடு. கொஞ்சம் ஃபோன் தரியா? ஃபோன் பண்ணி தரேன். சீக்கிரம் பண்ணிட்டு கொடு. ஐயோ, ஃபோன்ல இதுவா பார்த்துன்னு டைம் வேஸ்ட் பண்ற. இதுக்கு தான் என் போனை நான் யாருக்கும் கொடுக்கறது இல்ல. க்ளோஸ் பண்ணாம கொடுத்துட்டேன். ஹிஸ்டரியில இருந்து டெலீட் பண்ணும். சீக்கிரமா கொடு. மனுஷகிட்ட வேணா மறைக்கலாம், ஆண்டவர்கிட்ட மறைக்கவே முடியாது. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உன் அந்தரங்க வாழ்க்கைய பாக்குற ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவாரு, எவ்வளவு வேதனைப்படுவாரு. அம்மா சமாதானம், இதெல்லாம் சாதாரண மேட்ரு. இத போய் பெருசு பண்ணிக்கிட்டு, உலகத்துல எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க. நானும் இந்த செல்போனை ப்ராஜெக்ட் பண்ணாதான் எடுக்கிறேன். ஆனா அது என்ன எங்கேயோ கொண்டு போயிடுது. முன்ன நானும் சின்னுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருந்தேன். ஆனா இப்ப இதெல்லாம் டிஸ்டர்பே பண்றது இல்லை. எல்லாம் நார்மல் தான். பாவமே செஞ்சாலும் செஞ்சுட்டு மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே நான் மன்னிக்க போறாரு. உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ இல்லையோ, ஆண்டவருக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஒரு சின்ன விஷயத்த ஏன் இவ்வளவு பெருசு பண்ற? சின்ன விஷயம் நினைச்சு பெரிய தப்பு பண்ற. இந்த டெம்டேஷன் நேரத்துல ஓவர் கம் பண்றதுதான் ஸ்ட்ரென்த். செல்ஃப் வில்ல விட்டுட்டு காட்ஸ் வேர்டுக்கு ஒபே பண்ணணும். அது நம்மள பலப்படுத்தும். நம்ம பாத்திரம் எண்ணெயால நிரம்பி. எங்க போயிட்டு வர? நாளைக்கு ஃபேர்வெல் பார்ட்டி, அதனால ஷாப்பிங் போயிட்டு ஒரு சூப்பர் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்தா, நல்லா இருக்கா பாரு. நல்லாதான் இருக்கு. ட்ரெஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, ஆனா ஷார்ட்டா இருக்கே. இவ்வளோ டைட்டா போட உங்க பேரண்ட்ஸ் விடுவாங்களா? எங்க மம்மி டாடி வாங்கி தர ட்ரெஸ்ஸை போட்டா நான் பேக்கு மாதிரி தான் ஃபேர்வெல்ல நிக்கணும். சர்ச்சில் அடக்க ஒடுக்கமா டீசெண்டா ட்ரெஸ் பண்ண சொல்றாங்க. வெளியே எல்லாம் மாடல் மாதிரி வராங்க. என்ன பண்றது? இதுக்கு தான் நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். இடத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டுக்கணும். சர்ச்சுக்கு வரும்போதோ ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். வெளியில போகும்போதோ டெவில் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். எப்படி என்னோட ஐடியா? சர்ச்ல ஏஞ்சல், சர்ச்சுக்கு வெளியில டெவில். உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம போடவே கூடாது. அகத்தோட அழகு முகத்துல நல்லாவே தெரியும். ஆண்டவருடைய அன்பும் ஆண்டவருடைய சந்தோஷமும் நம்ம உள்ளத்துல இருந்தா நம்ம முகம் மேக்கப் இல்லாமலேயே ஜொலிக்கும். ஆண்டவருடைய அன்பும் ஆண்டவருடைய சந்தோஷமும் உன்னை என்ன மிஸ் இந்தியாவா மாத்திருச்சா? அவார்டு எதுவும் கிடைச்சிச்சா? அதை விட பெரிய அவார்ட் கிடைச்சிச்சு. நம்ம ஸ்கூல் பியூட்டி குயின் மாதேவி இருக்கால, என்கிட்ட வந்து உன் முகத்துல சந்தோஷம் சமாதானம் ஜொலிக்குது, அதோடைய ரகசியம் என்னன்னு கேட்டா. அவளுக்கு இயேசுடைய அன்பை சத்தியத்தை சொல்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு. இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. வேர்ல்டுக்குள்ள போனா ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இருக்கு. இந்த வேர்ல்ட் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இந்த விளக்கு, இந்த எண்ணெய், இந்த விளக்கெண்ணெய், இந்த ஓவர் கமிங் சென்னு,
இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். உன் விளக்குல என்ன ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த நிமிஷமே மனம் திரும்பி சீரியஸா ஜீசஸ ஃபோக்கஸ் பண்ணு. சரி போதும் விடுமா, சமாதானம் பார்த்துக்கலாம். மம்மி, நான் தான் பிஸியாக இருக்கேன்னு தெரியும்ல, ஏன் ஃபோன் பண்ணி சும்மா தொந்தரவு பண்ணுற? என்ன மன்னிப்பு கேட்டுடுமா? முதல்ல அந்த ஆண்டியை மன்னிப்பு கேட்க சொல்லு. அந்த ஆண்டிக்கு என்னை கரெக்ட் பண்ண எந்த ரைட்ஸும் இல்லை. என்னால் அவங்கள மன்னிக்கவும் முடியாது, அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் முடியாது. ஆமாம், சண்டே ஸ்கூலுக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், பாட்டு பாடுறேன். அதுக்கு என்ன இப்போ? சும்மா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க. மன்னிப்புக்கெல்லாம் கேட்க முடியாது. ஃபோனை வைங்க. அம்மா கிட்ட, பெரியவங்க கிட்ட இப்படியா பேசுறது? பைபிள்ல இப்படிதான் போட்டிருக்கா? உடனே சாரி கேளு. நீ மன்னிக்காட்டி உன் பாவத்தையும் ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரு. வந்துட்டியாம்மா? உன் அட்வைஸ் எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைமே இல்லம்மா. கண் கண்ட சகோதரி அன்பு செலுத்தாட்டி காணாத தேவனை எப்படி அன்பு செலுத்துவ? துன்மார்க்கருக்கு சமாதானமே இல்லை. மன்னித்து மனம் திரும்பு. மணவாளன் வர தாமதம் ஆனபோது பிள்ளைகள் அயர்ந்து தூங்கி விடுகின்றனர். அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே மணவாளன் வரும் சத்தம் கேட்டது. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே. மணவாளர் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? தூங்குனது போதும். லேசி, சீக்கிரம் ஏந்திரி, சீக்கிரம் ஏந்திரி. தூங்குனது போதும். சீக்கிரம் விளக்கு எடு, மணவாளன் வந்துட்டாரு. ஏய், என் விளக்க பத்தவை, என் விளக்க சீக்கிரம் பத்தவை, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். என் விளக்கு எரிய மாட்டேங்குதே. ஐயோ, என் விளக்கு எரிய மாட்டேங்குதே, என் விளக்கு எரிய மாட்டேங்குதே. ஏய், திரிய நல்லா திரிச்சு வை. விளக்குல எண்ணெய் இருந்தா தானே எரியறதுக்கு எண்ணெயே இல்லையே. அக்கா கிரீஸ் அக்கா, கொஞ்சம் எண்ணெய் தாங்க. இந்த எண்ணெயெல்லாம் ஷேர் பண்ண முடியாது. உங்களுக்கு ஷேர் பண்ண போய் எங்களுக்கு ஷார்டேஜ் ஆயிரும். உங்களுக்கு தேவைன்னா கடையில போய் வாங்கிக்கோங்க. புத்தியற்றவர்கள் தங்கள் விளக்குகளுக்கு எண்ணெய் இல்லாதபடியால் வாங்குவதற்காக கடை வீதிக்கு சென்றபோது திடீரென மணவாளன் வந்துவிட்டார். மணவாளன் வந்தவுடனே ஆயத்தமாயிருந்தவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போய் அவரோடு சேர்ந்து விருந்து வீட்டுக்குள் சென்று விட்டனர். கதவு மூடப்பட்டது. ஆண்டவரே, நான் ஃபேக் ஆனி வந்திருக்கேன். ஆண்டவரே, சர்ச்சில் முன்னால நின்று மைக்க பிடிச்சி பாட்டெல்லாம் பாடியிருக்க ஆண்டவரே, வசனம்லாம் சொல்லியிருக்க ஆண்டவரே, விபிஎஸ்ல ஆக்ஷன் சாங்கு ஸ்கிட்டெல்லாம் செஞ்சிருக்க ஆண்டவரே. எல்லாருக்கும் இந்த ஃபேக் ஆனியை தெரியும், உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. தயவு செஞ்சு ஆண்டவரே. இவைகளை எல்லாம் உன் பெருமைக்கென்று செய்தாய். அனைவரும் உன்னை அறியலாம், ஆனால் நான் உன்னை
அறியேன். ஐயோ, என் மாய்பால வாழ்க்கை, என் போலியான வாழ்க்கை என்னை அழித்து விட்டதே. ஐயோ, இரு, நான் போய் கேக்குறேன், நான் போய் தட்டுறேன். ஆண்டவர் எனக்காக கதவை கண்டிப்பா திறப்பாரு. ஆண்டவரே, நான் தான் பிரின்சி வந்திருக்கேன். ஆண்டவரே, பிரின்சி. உன்னை நான் அறியேன். ஆண்டவரே, என்ன தெரியலையா? எங்க சர்ச்சு ஐயரமாட்ட கேட்டு பாருங்க. எங்க சர்ச்சு சண்டே ஸ்கூல் டீச்சர்ட்ட கேட்டு பாருங்க. எங்க சர்ச்சில் இருக்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாருங்க. என்னை பத்தி நல்ல சாட்சி தான் சொல்லுவாங்க. உன்னை குறித்து எல்லோரும் நல்ல சாட்சி கூறினாலும் உன் அந்தரங்கத்தை நான் அறிவேன். உன் பேச்சு எவ்வளவு அசுத்தமானது என்று யாரும் பார்க்காத போது உன் பேச்சுகள் எவ்வளவு அசுத்தமாயிருந்தன. உன் சிந்தனைகள் எவ்வளவு அருவருப்பாயிருந்தன. உன்னுடைய மொபைல் போனில் நீ பார்க்கிற காரியங்கள் எவ்வளவு. போதுமாண்டவரே, போதுமாண்டவரே, என் பாவங்கள் எல்லாம் என் கண் முன்பாக வெட்ட வெளிச்சமாய் தெரிகிறதே. உமக்கு ஒன்றும் மறையாமல் இருக்கிறதே. நான் தவறு செய்து வீழ்ந்து விட்டேனே. சபை போதகரையும் ஏமாற்றி, என் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸையும் ஏமாற்றி, என் பெற்றோரையும் ஏமாற்றி, இப்பொழுது என்னையே ஏமாற்றி கொண்டு விட்டேனே. ஐயோ ஐயோ. ஆண்டவரே, ஆண்டவரே, பிஸி சாண்டோனா வந்திருக்க. ஆண்டவரே, கதவை திறங்கன்னு நான் கேட்கல. ஆண்டவரே, என் மாய்வான வாழ்க்கை எனக்கு நல்லா தெரியும். ஒன்று மட்டும் கேட்குற ஆண்டவரே, இன்னொரு சான்ஸு எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. திரும்பி போய் இந்த வாழ்க்கையை உமக்கு பயந்து வாழ்றேன் ஆண்டவரே. அந்தரங்க வாழ்க்கை எப்படி பரிசுத்தமா வாழணும், அம்மா அப்பாவை எப்படி கனம் பண்ணணும், பெரியவங்களை எப்படி மதிக்கணும், எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிற ஆண்டவரே. எப்படி மன்னிப்பு கேட்கணும், எப்படி எல்லாரையும் மன்னிக்கணும், உடனே செஞ்சிடறேன் ஆண்டவரே. ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு சான்ஸ் ஆண்டவரே. எல்லாத்துக்கும் மேலே உலகத்தை வெறுத்து இயேசுவே உண்மை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு வரவும் தெரியும் ஆண்டவரே. மனம் திரும்பிட்டு ஆண்டவரே. நிறைய நல்ல தீர்மானம்லாம் எடுத்துட்டு ஆண்டவரே. திரும்ப போய் உமக்கு முன்பாக உண்மையா வாழ்ந்து என் விளக்குல எண்ணெய வழிய வந்து காத்துறேன் ஆண்டவரே. இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே. இல்லைன்னு சொல்லிடாதீங்க ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே. இல்லை, காலம் கடந்து விட்டது. உனக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் முடிந்து விட்டது. உன் நியாயத்தீர்ப்பின் நாளும் வந்துவிட்டது. ஆயத்தமா இன்றே ஆயத்தமா, ஆயத்தமா இன்றே ஆயத்தமா. வருகிறார் ராஜா, வருகிறார் இயேசு ராஜா வருகிறார். ஆயத்தமா
ஆயத்தமா இன்றே ஆயத்தமா வருகிறார் ராஜா வருகிறார் வருகிறார் இயேசு ராஜா